ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடக்க இருக்கக்கூடிய டைப்ரைட்டிங் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயர்லி ட்வைஸ் நடக்கும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தட்டச்சு பள்ளியிலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ப்ரைவேட்டாகவும் சில மாணவர்கள் பண்ணுவாங்க. ஸோ வழக்கம் போல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு தட்டச்சு பள்ளியும் அல்லது ப்ரைவேட் மாணவர்கள் யாராக இருந்தாலும் டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் மிஷினை அவங்க எக்ஸாம் சென்டருக்கு, கவர்மெண்ட் அலாட் பண்ணக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு டைப் பண்ணிவிட்டு பேப்பரை கொடுத்துட்டு வரணும். அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடியது. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ஏரியாவில், ஏன்னா டைப்ரைட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு போகணும். நாட் ஓன்லி மிஷின், டேபிள் சேர்ஸ் எல்லாமே கொண்டு போய் ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்லையும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எக்ஸாம் சென்டர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட், வேற ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி கொண்டு போய் போட்டிருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. இப்போ டைப்ரைட்டிங் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்டை தூக்கி 4-5 டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சென்டர் அலாட் பண்ணால் அவங்க எப்படி எக்ஸாம் போவாங்க? ஸ்டூடெண்ட் மட்டும் போனால் பத்தாது, அவங்களுக்கு உண்டான மிஷின், டேபிள் சேர் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஆகணும். அப்படி போகும்போது எந்த வகையில் இது சாத்தியம் அப்படின்னு தெரியல. நிறைய மாணவர்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஈரோடு சைடில் சில மாணவர்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது, கிட்டத்தட்ட நீலகிரி பக்கமாக போட்டிருக்காங்க. வெறும் ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு சாத்தியம். மிஷின்ஸ், டேபிள் சேர் எல்லாமே கொண்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கூட்டிகிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது இது எந்த வகையில் வந்து சாத்தியம் அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், முன் அறிவிப்பு எதுவுமே கிடையாது. சென்டர் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்டர் இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸே தெரிஞ்சால் எப்படி வந்து கடைசி நேரத்தில் ரெடி பண்ண முடியும்? ஒருவேளை வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது நோட்டிஃபிகேஷன் வர சமயத்திலேயே உங்களுடைய சென்டர் அலாட்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், இதை பேஸ் பண்ணி தான் போடுவோம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருந்தா கூட ரெடியாக இருந்திருக்கலாம், அல்லது அதுக்கேற்ற முன்னேற்பாடு பண்ணியிருக்கலாம். கடைசி நேரத்தில் ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்டரே தெரியுது அப்படின்னா கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஸோ இதனால் பல பிரச்சனை வருது அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட துறைக்கு தெரிவிச்சுட்டாங்க, நேர்லேயே போய் தெரிவிச்சுட்டாங்க. ஆனால் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கவே இல்லை. இந்த தான் சென்டர், இந்த சென்டருக்கு தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க தட்டச்சு பள்ளி உரிமையாளர்கள் நேரடியாக போய் அவங்க கோரிக்கை வைக்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான், மாணவர்களுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கேட்குற விஷயத்தையே வந்து எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மாணவர்களும் சரி, பள்ளி உரிமையாளர், தட்டச்சு பள்ளி உரிமையாளர்களும் சரி ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சென்டர் இங்கே தான், நாங்கள் சொல்கிற இடத்துக்கு தான் போகணும், அந்த மாதிரி கொண்டு வரும்போது எப்படி அதுக்காக தயாராக முடியும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வெளியான நேரத்திலேயே எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கணும். சென்ட்ரல் அலாட்மெண்ட் இந்த வகையில் தான் இருக்கும், அது சம்மந்தமாக எந்த வகையிலையும் நோட்டிஃபிகேஷனும் எதுவுமே வர கிடையாது, எந்த வெப்சைட்லேயும் வர கிடையாது. இது குறித்து இந்த தகவல் யாருக்குமே தெரியாது. சென்டர் இங்கே தான் போடுவாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சடனாக கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் இதுதான் உங்கள் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர் அந்த பக்கம் போடும்போது எந்த வகையில் ஒரு ஸ்டூடெண்ட், நாட் ஒன்லி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, ஒரு தட்டச்சு பள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சென்டர் மாற்றிருக்கும் போது அத்தனை ஸ்டூடெண்ட்டு, அத்தனை டேபிள், அத்தனை மிஷினை கொண்டுட்டு அவ்வளோ தூரம் எப்படி போகிறது சாத்தியமாக இருக்கும்? ஸோ இது யாரும் தெரிவிக்காமல் இல்லை, இதை சம்மந்தமாக கோரிக்கையும் வைக்க போயிருக்காங்க. ஆனால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. இது என்ன காரணம், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல. இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்சு பள்ளி உரிமையாளரும் சரி, மாணவர்களும் சரி ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை வந்து ரொம்ப மனவேதனையோடு தான் எதிர்கொள்ள போகிறாங்க. இருந்தாலும் நல்லபடியாக தேர்வு எழுத வாழ்த்துக்கள். ஸோ நல்ல முறையில் அமையட்டும். நன்றி.